guys. அண்ணா நேத்தி படம் வாங்க வந்திருந்தேன்லண்ணா, நல்லா இருந்துச்சு படம். எங்க ஊர் காட்டுல கொஞ்சம் குரங்குங்க இருக்கு, சரி வாங்கிட்டு போய் போடலான்னு ஒரு ஆசை. ஒரு 5 கிலோ கொஞ்சம் போடுங்க. இப்போ மொத்தம் 7.5 கிலோ இருக்காங்க. 7.5 கிலோ 2.5 கிலோ என்னோட சார். ஓகே, 5 கிலோவுக்கு அமௌண்ட் கொடுத்துரு, 2.5 கிலோ நீங்க இது பண்றீங்களா? ரொம்ப நன்றிண்ணே. இந்தாங்கண்ணா அமௌண்ட். வந்தாச்சு, நல்லபடியாக நமக்கு தேவையான பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். மக்களே, ரொம்ப ஆசைப்பட்டபடி பழம் வாங்கியாச்சு. என்னடா இப்ப ஹாப்பியா? ஹாப்பியோ ஹாப்பி. அப்புறம் என்ன, வாங்க மலைக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா? போலாமா? பழத்தை வாங்கினதுக்கு அப்புறமா நானும் ஸ்டொமக் என்னுடைய ஃப்ரெண்டு நாங்கள் 3 பேரும் போயிட்டே இருந்தோம். எங்கள் ஊரும் வந்தாச்சு. ஸோ மலை பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க மலைக்கு போகலாம், குரங்குங்களுக்கு அவங்களுக்கான சாப்பாட்டை கொடுத்துட்டு வரலாம். போலாமா காய்ஸ்? இதான் எங்கள் ஊர் மலை கைஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொண்டந்தல் கிராமத்தில் இருக்க மலைக்கு வந்தாச்சு. குன்றோன்னு சொல்லிக்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்டா இருக்கு. போலாமா? நம்ம சாதாரணமாக நடந்தாலே ஒரு கஷ்டமாக இருக்கும். இதில் தர்பூசணி பழம் வேறு இருக்குது. இருந்தாலும் போகணும், போய் பார்த்தா ஓரத்தரையும் காணுங்க. மலைக்கு கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஃபுல்லாக போய் பார்த்தா ஒருத்தரையும் காணும். சரி ஓகே, ஈவினிங்கே வந்துக்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா எல்லாரும் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் கொடுத்துருவோமா? தர்பூசணி பழம் வச்சுட்டு வந்த உடனே ஒவ்வொரு குரங்கா எப்படி வந்து அதை ஆசையை எடுத்து சாப்பிடுதுன்னு நீங்களே வீடியோவில் பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் என்ன ஒன்று, இந்த டைமிங்கில் வந்து சுத்தமாக காட்டில் தண்ணி இல்லாமல் எல்லாம் வறண்டு போச்சுங்க. அதனால தான் குரங்குங்க எல்லாம் ஊர் பக்கம் படையெடுத்துடுச்சு. பட் இருந்தாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச இந்த ஒரு நாள் ஒரு விஷயமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு குரங்கு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, கையில் கொடுத்து பார்க்கலாமா? என்ன மிரளுது? ஏய், நான் எதுவும் பண்ண மாட்டேன் குரங்கு, வா. நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ வா. வந்து உனக்கு தேவையான தர்பூசணி பீஸை கையில் வாங்கிட்டு போ. இருந்தாலும் பயப்படுது, வாங்காதோ. ஐ, வாங்க வருதுங்க. இந்தா 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 இந்தா, சூப்பர், வாங்கிடுச்சு. ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் இன்றைக்கி காலையிலே இந்த ஒரு விஷயம். சாப்பிட்டுட்டு எப்படி உக்காந்தி சும்மா ஜம்முன்னு ராஜா பகவத் மாதிரி உட்காந்து சாப்பிட்றாரு பாருங்களேன். இந்த ஏரிக்கரையில் முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வர்றதுக்கு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாமளே போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. கட் பண்ண அந்த தர்பூசணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அழகாக சாக்கோடையே வச்சுட்டு வந்துடலாம். எல்லோரும் சும்மா எப்படி சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்களேன். இதோ வச்சுட்டேன், அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, டன். ராசா, எல்லோரும் இப்போ வந்து சாப்பிடுங்க. ஓகே, நாம் வந்துடுவோம், அப்போ தான் அவங்க எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே மரத்தில் ஒரு இடத்துல இருக்குது. இதை நான் ரவுண்ட் போட்டு காட்டலாம், பட் அதான் நீங்களே கண்டுபிடிக்கலன்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. நீங்கள் நேரத்துக்கு குரங்கு எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் மரத்தில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக கீழே இறங்கி வந்து வேட்டையாட போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ இந்த ஒரு மட்டத்துலேயே 2-3 பேர் இருக்காங்க போலையே. இறங்குறாங்க. பார்க்குறீங்களா, இறங்கியாச்சு. அப்படியே ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இது கீழே போட்ட பழமாக இருக்குமோ?
எது எப்படியோ தர்பூசணி பழத்தை வீணாக்காமல் எல்லோரும் சாப்பிட்டா சரிதான். என்ன நான் சொல்கிறது, விளையாட்டு தாங்க ஃபுல்லாக. பாருங்கள், தர்பூசணி எடுக்க வேண்டியது, மேலே போய் தொங்க வேண்டியது, கீழே போட வேண்டியது. என்னன்னு தெரியலையா, எல்லாருக்குள்ளே ஏதோ சண்டையா இல்லை என்னன்னு தெரியல. நீ தானே போட்ட எடுன்னு சொல்கிறாங்களா, என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையேங்க நமக்கு. இதோ வந்துட்டாங்கல்ல பாருங்களேன், ஒவ்வொருத்தராக வந்து தர்பூசணி பழத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்கவே செமையாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்து ஒருத்தர் வராங்க, ஒரு பழத்தை எடுத்துகிட்டு ஒரு மரத்தில் போய் உக்காந்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க, எடுக்கிறாங்க, போகிறாங்க, சாப்பிட்றாங்க. சந்தோஷம்ப்பா. NCS Tamil BGM. NCS Tamil BGM. எல்லோரும் அவங்க சாப்பிட்ற அழகை பாருங்களேன். இருங்க, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜூம் வைக்கிறேன். ஜூம் என்ன பிளர்ராக இருக்குது. இப்போ பக்காவாக ஆயிடுச்சுங்க. பார்க்குறீங்க அங்கே பாருங்களேன், ஒரு குரங்கு அதோட குட்டியை வச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது எடுத்துகிட்டு போய் எவ்வளோ அழகாக தான் குழந்தையோட பகிர்ந்து சாப்பிட்றது நீங்களே பாருங்களேன். ஓகே கைஸ், இதேமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஜூம் போய் பார்க்கலாமா? ஜூமு நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க.
இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. என்னடா இப்போ ஹாப்பியா? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பிப்பா. நமக்கு பழம் வாங்குறப்ப நம்ம 5 கிலோ தான் கேட்டோம். ஆனால் 2.5 கிலோ எக்ஸ்ட்ரா வந்துடும்னா மொத்தம் 7.5 கிலோ வந்துச்சு. அதில் அந்த 2.5 கிலோ பழக்கடைக்காரர் அண்ணா என்னுடைய சார்பாக இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல நான் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச ஒரு சின்னதாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்கள் கமெண்டில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சார்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதோ ஒரு பழம் வாங்கி கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் என்ன பழம் ஆசைப்படுறீங்களோ அதே கூட பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க எல்லோரும் சாப்பிட்டு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்கன்னு. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் guys. Bye. Bye guys.